வெல்கம் டு 2K பவி ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாரம்பரியமான சக்கரை பொங்கல் நம்ம எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் 20 முந்திரி பருப்பு, உலர் திராட்சை 25, ஏலக்காய் 10, பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை, நெய் 50 கிராம், வெல்லம் 300 கிராம், பச்சரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 150 கிராம். ஃபஸ்ட் நம்ம பச்சரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வாஷ் பண்ணி அது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வாஷ் பண்ண வாட்டரை நம்ம கீழே ஊற்றிக்கலாம். அடுத்து இருக்கிற செகண்டாக தேர்டாக வாஷ் பண்ணுற வாட்டரை நம்ம அந்த பானையில் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டாக வாஷ் பண்ண அந்த அரிசி பருப்பு வாட்டர் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம கீழே ஊற்றிடுறோம். அடுப்பு ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தோட விளிம்பு ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வாட்டர் நல்லா பால் போல் பொங்கி வரும். பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையோட 2K பவி ரெசிபி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பிஹைனர், எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்லாம் கவலையே படாதீங்க. நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி டெலிஷியஸான ஃபுட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி அளவு நம்ம வாட்டரை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கூடயே நம்ம தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா அது சக்கரை பொங்கல் சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணுறதுலாம் பார்க்காதீங்க. லிட்டில் பிட்டாக எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே நம்ம ஆட் பண்ணுறது பழக்கம் உண்டு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம 300 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பொங்கல் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கோல்ட் வின்னர் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். இங்கே இதை வறுத்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்துறப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கூடயே நம்ம உலர் திராட்சையை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த அரிசியும் பருப்பும் நல்லா மேஷ் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதோட நம்ம ஏலக்காய் பவுடரை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு சிட்டிகை கற்பூரம் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு நம்ம பூஜைக்கு வைக்கிற ஸ்வீட் நம்ம எது பண்ணாலும் இந்த கற்பூரம் போட்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த நெய்யும் அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிருச்சு. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.